அவன் கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹ் யூலுஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலுஜுன் நஹார ஃபில் லைல் வ சഖர அஷ்-ஷம்ஸ் வல் கமர் குல்லுன் யஜ்ரி இலா அஜலின் முஸம்மா வ அன்னல்லாஹ பிமா தஅமலூன கபீர். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? இரவை சுருக்கி பகலை பெரிதாக்குகின்றான், பகலை சுருக்கி இரவை பெரிதாக்குகின்றான். சூரியனை சந்திரனை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இவை ஒவ்வொன்றும் ஒரு கால அளவை, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நன்கறிகிறான். இது ஏன் அந்த அல்லாஹ்விற்கு இந்த தன்மைகள் ஏன், எப்படி? அவன் சொல்லுகின்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. காரணம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். وَأَنَّمَا يَدْعُونَ مِن دُونِهِ, அவனை தவிர மக்கள் யாரை வணங்குகிறார்களோ, யாரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவை அனைத்தும் பொய்யானவை. وَأَنَّمَا يَدْعُونَ مِن دُونِهِ الْبَاطِلَ وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ. அவன்தான் மிக உயர்ந்தவன், மிக பெரியவன். அலம் தர அன்னல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹரி பிநிஅமத்தில்லாஹ். நீங்கள் பார்க்கவில்லையா? கப்பலை கடலிலே உங்களுக்காக அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை சுமந்து செல்லுகின்றன. எப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை சொல்லி காட்டுகின்றான். பெரும் ஆழ்கடலிலே மனிதர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த கப்பல் வருகிறதல்லவா? இது யாருடைய உதவி? இது யாருடைய நிஅமத்? அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்லாஹ் சுமக்க வைத்தான். நீங்கள் போடக்கூடிய ஒரு சிறிய கல், ஒரு 50 கிராம் கல்லு அந்த கடலிலே மூழ்கி விடுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான டன்களை சுமந்து கொண்டு அந்த கப்பல் மிதந்து வருகிறது. வலகுல் ஜவாரில் மூஷஆத்து ஃபில் பஹரி கல் அலாம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அல்லாஹ் கேட்கிறான், மலைகளை போன்ற கப்பல்களை கடல்களிலே பார்க்கிறீர்களே, அந்த கப்பலை கடல்களிலே மிதக்க வைத்தவன் யார்? அலம் யரவ் இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத். அல்லாஹ் கேட்கிறான், ஆகாயத்திலே பறவைகளை மிதக்க வைத்தவன் யார்? அந்த பறவை தனது ரெக்கைகளை சுருக்கிக் கொள்கின்றன, விரிக்கின்றன. மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். அளவற்ற அருளாளன் அந்த அல்லாஹ்வை தவிர அந்த பறவைகளை ஆகாயத்தில் வேறு யாரும் பறக்க வைக்கவில்லை, வேறு யாரும் மிதக்க வைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். சிந்திக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட வல்லமை உள்ள அந்த இறைவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்டு இறந்துவிட்ட இறைநேசர்களை, அடியார்களை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை மக்கள் வணங்குகிறார்களே. சொல்லுகின்றான் அல்லாஹ், நீங்கள் என்னை தவிர யாரை அழைத்தாலும் அது பொய்யான அழைப்பு. அந்த அழைப்புக்கு அங்கே பதில் கிடைக்காது. சூரா அர்-ரஅதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 13வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மக்களே, உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என்ன உதாரணம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரிடத்திலேயாவது சென்று பிரார்த்தனை செய்தால், துஆ கேட்டால், அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கிணற்றுக்கு அருகிலே நின்று கொண்டு, தண்ணீருக்கு அருகிலே நின்று கொண்டு, கபாசிதி யதைஹி இலல் மாஇ லியப்லுக ஃபா வமா ஹுவ பிபாலிகி வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال. தண்ணீருக்கு அருகிலே நின்று கொண்டு, தண்ணீரே என் வாய்க்கு வந்துவிடு, தண்ணீரே என் வாய்க்கு வந்துவிடு என்று அள்ளி கொடுக்காமல், அள்ளி குடிக்காமல் கூவிக்கொண்டிருக்கிறான் அல்லவா? தண்ணீரே வாய்க்கு வந்துரு, தண்ணீரே வாய்க்கு வா என்று ஒருவன் கூவிக்கொண்டிருந்தால் அந்த தண்ணி அவனுடைய வாய்க்கு வருமா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலும் வராது. அப்படித்தான் என்னை விட்டுவிட்டு, என்னிடத்திலே கேட்பதை விட்டுவிட்டு வேறு யாரிடத்தில் நீங்கள் கேட்டாலும் சரி, உங்களுடைய பிரார்த்தனைகள் வழிகேட்டிலேயே தவிர வேறொன்றிலுமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا غَشِيَهُمْ مَوْجٌ كَالظُّلَلِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ فَلَمَّا نَجَّاهُمْ إِلَى الْبَرِّ فَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا كُلُّ خَتَّارٍ كَفُورٍ. அன்பிற்குரிய முஸ்லிம் சமுதாயமே, குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி விளக்குகின்றான். ஐயாமுல் ஜாஹிலியாவிலே இருந்த மக்களை பார்த்து சொல்கிறான், இன்றும் கூட, இன்று யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு பொய்யான தெய்வங்களை வணங்குகிறார்களோ அவர்கள் கூட கஷ்டமான காலங்கள் வரும் பொழுது, சிரமமான நேரங்கள் வரும் பொழுது, அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவா, இறைவா, கடவுளே, இரட்சகனே, என்னை காப்பாத்து என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
உங்களுக்கு கடலிலே நீங்கள் பயணம் செய்யும் பொழுது காற்று உங்களை சூழ்ந்து கொண்டு நீங்கள் பேர் ஆபத்திற்கு ஆளாகிவிட்டால் அந்த நேரத்திலே அந்த ஏக இறைவன் ஒருவனைத்தானே நீங்கள் அழைக்கிறீர்கள். பாருங்க, எப்படிப்பட்ட உண்மையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த இறைவன் உங்களை காப்பாற்றியதற்கு பிறகு, அந்த இறைவன் உங்களை பாதுகாத்ததற்கு பிறகு நீங்கள் அவனை விட்டுவிட்டு நீங்கள் வேறொருடம் செல்லுகிறீர்களே. ஆனா இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட ஈமானை மக்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானை இழந்துவிட்டு எத்தகைய நிலைமையில் இருக்கிறார்கள் தெரியுமா? கஷ்ட நேரத்தில் கூட அல்லாஹுவை அழைப்பதற்கு பதிலாக யா முஹியத்தீன் என்று அழைக்கிறார்கள். பாதுஷாவை தேடி வருகிறார்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், இன்றைய காலத்தில் உள்ள முஷ்ரிக்குகள் கூட சொல்றாங்க, இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஷ்ரிக்குகள் கூட தங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், சிரமம் ஏற்பட்டு விட்டால், பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் கடவுளே இறைவனே என்றுதான் அழைக்கிறார்கள். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய இந்த முஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய முஸ்லிம், ஐங்கால தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம், தொழுகைக்கு பிறகு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் கஷ்ட நேரத்தில் யாரை அழைக்கிறான்? யா கௌஸ் அப்துல் காதர், யா ஹாஜா கரீப் நவாஸ் என்று அழைக்கிறானே. எங்கே ஈமான் சென்று விட்டது? எங்கே இறை நம்பிக்கை? யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, உங்களுடைய இந்த தவறான காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை. யா அய்யுஹன்னாசு தகு ரப்பக்கும், மக்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமா, அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அங்கு ஆட்சியாளர் இருக்க மாட்டார், அங்கே அதிகாரி இருக்க மாட்டார், அங்கே படைபலங்கள் இருக்காது. ஆம், இருக்கும். யாருடைய ஆட்சி? அல்லாஹ்வுடைய ஆட்சி. ஆம், இருப்பார்கள். யாருடைய அதிகாரிகள்? அல்லாஹ்வுடைய அதிகாரிகள், வானவர்கள் இருப்பார்கள். மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்காது. இந்த உலகத்தை ஆண்டவன், இந்த உலகத்தில் பேராட்சியை செய்தவன் எல்லாம் அடிமையாக கூனி குறுகி ஆடை இல்லாமல் வெறும் காலுடனே எப்படி படைக்கப்பட்டானோ அது போன்று அவன் வருவான். அந்த நாளையில் ஒரு தந்தை தனது மகனுக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. உங்களை உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்றத்திலே ஆழ்த்தி விட வேண்டாம். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வர்ணிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி அவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இத்தகைய அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் நாம் அழைக்கிறோம். இத்தகைய அல்லாஹுவிற்கு சுஜூது செய்வதற்குத்தான் நாம் அழைக்கிறோம். இத்தகைய அல்லாஹுவிடத்திலே நம்முடைய பிரார்த்தனைகளை தூய்மையாக ஆக்குவதற்குத்தான் நாம் அழைக்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் பார்த்தீர்கள். எப்படிப்பட்ட வல்லமை உடையவன், அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் சொல்லி காட்டுகின்றான். சூரா யாசீனை எடுத்து படித்து பாருங்கள். எதற்கோ யாசீன் ஓதிக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த யாசீனில் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன் ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை வ இலைஹி துர்ஜஊன். அவன் ஒன்றை படைக்க நாடினால் அல்லது ஒன்றை அழிக்க நாடினால் குன் என்றுதான் சொல்வான், அது ஆகிவிடும். சொல்லுகின்றான், அந்த இறைவன் மிக தூய்மையானவன். யாரிடத்திலே எல்லா பொருட்களுடைய ஆட்சியும் முழுமையாக இருக்கிறதோ வ இலைஹி துர்ஜஊன், அவனிடத்தில் தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். வ குலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹித் வலதா வ லம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வ லம் யகுல் லஹு வலியும் மினல் துல்லி வ கப்பிர்ஹு தக்பீரா. சூரா பனி இஸ்ராயீல் 17வது அத்தியாயம் 111வது வசனம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் புகழுங்கள் அந்த அல்லாஹுவை. புகழ் அனைத்தும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். லம் யத்தஹித் வலதா, அவனுக்கு குழந்தை இல்லை, யாரையும் அவன் குழந்தையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆட்சியிலே அவனுக்கு கூட்டு கிடையாது, அவனுக்கு துணை யாரும் கிடையாது. தனது ஆட்சியை அவன் யாருக்கும் பங்கு வைத்து கொடுக்கவில்லை. வலம் யகுல் லஹு வலியும் மினதுல், அவன் பலவீனம் அடைந்து அவன் இயலாமையில் ஆகி யாரையும் தனது நண்பனாக எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ் மனிதர்களிலே நல்லோர்களை தனது நண்பனாக ஆக்கி இருக்கிறான். எதனால்?
அன்பின் காரணமாக ஆக்கியிருக்கிறானே தவிர தனக்கு பலவீனம் ஏற்பட்டு விட்டது, இவருடைய உதவி தனக்கு தேவை என்பதற்காக அல்ல. வகப்பிருஹு தக்பீரா, அவனை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு சொல்கின்றான். இதே 17வது அத்தியாயத்தினுடைய 44 45வது வசனம். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும் இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. 7 வானங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அவுலியாக்களை அல்ல. 7 வானங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றன, அவுலியாக்களிடத்திலே கிடையாது. வல் அர்து, இந்த பூமி, வமன் ஃபீஹின்ன, இந்த பூமியில் உள்ள எல்லோரும் இவற்றை படைத்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், அல்லாஹ்வை துதித்து போற்றி அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவையை கேட்கிறார்கள். ஆனா இந்த மனுஷன் மட்டும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மறந்துவிட்டு படைக்கப்பட்ட படைப்பிடத்திலே சிலர் அவுலியாக்களிடத்திலே செல்கிறார்கள், சிலர் சமாதிகளிடத்திலே செல்கிறார்கள், சிலர் உருவங்களிடத்திலே செல்கிறார்கள். இப்படி எத்தனையோ வழிகளாக தங்களை கூறு போட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதிக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், ஆனால் மனிதனே, உனக்கு அவை என்னை எப்படி தஸ்பீஹ் செய்கின்றன, துதிக்கின்றன என்று உனக்கு தெரியாது. நம்முடைய இல்மு, நம்முடைய அறிவு எவ்வளவு குறுகியது. நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அசைவுகளை கூட, சப்தங்களை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பலவீனமான படைப்பு. நாம் எப்படி இந்த படைப்பினங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், தன்னுடைய வல்லமையை சொல்லி காட்டுகின்றான், தான் எப்படிப்பட்ட இறைவன் என்பதை சொல்லி காட்டுகின்றான். எடுத்து படித்து பாருங்கள். சூரா அன்-நம்ல் 27வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏறக்குறைய 59 64 வரை உள்ள வசனங்கள் எப்படிப்பட்ட தன்னுடைய புகழ்ச்சியை, தன்னுடைய உயர்வை, தன்னுடைய கண்ணியத்தை அவன் சொல்லுகின்றான். பாருங்கள். குலில் ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், புகழெல்லாம் அல்லாஹ்விற்கே, புகழெல்லாம் அந்த ஒரே இறைவனுக்கே, புகழெல்லாம் அந்த ஒரே கடவுளுக்கே. அந்த அல்லாஹுவை வணங்கி, அந்த ஒரே இறைவனை வணங்கி அவனுடைய நல்லவர்களாக யார் மாறிவிட்டார்களோ, அவன் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அத்தகைய தன்னுடைய அடியார்களின் மீது அவன் சாந்தியை, சமாதானத்தை, கண்ணியத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், கேட்க சொல்லுகின்றான். அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன். நபியே, நீங்கள் கேளுங்கள், அந்த ஒரே இறைவன், ஒப்பற்ற அந்த நாயன், அந்த அல்லாஹ் சிறந்தவனா, அல்லது நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய வழிபாட்டு தலங்களோ, உங்களுடைய சிலைகளோ, உங்களுடைய சமாதிகளோ, அல்லது நீங்கள் யாரை மதித்து அவர்களுக்கு வழிபாடுகள் செய்கிறீர்களோ, அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் சிறந்தவனா, இவர்கள் சிறந்தவர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இறைவன் சிறந்தவனா, இவர்கள் சிறந்தவர்களா? கேட்கிறான். அம்மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ذات بهجة ما كان لكم أن تنبتوا شجرها أإله مع الله بل هم قوم يعدلون. அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் خلقஸ் ஸமாவாத், வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், உங்களுக்காக வானத்திலிருந்து, மேகத்திலிருந்து மழையை இறக்கியது யார், அந்த மழையின் மூலமாக செழுமையான தோட்டங்களை, தாவர வர்க்கங்களை உருவாக்கியது யார்? மா கானலக்கும் அன் துன்பித்து ஷஜரஹா, அந்த மரங்களை, அந்த செடிகளை, அந்த தாவர வர்க்கங்களை உங்களால் முளைப்பிக்க முடியுமா? மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறதா? மனிதனுக்கு சக்தி இருக்கிறதா? ஒரு சிறிய செடியை படைப்பதற்கு, ஒரு சிறிய செடியை உருவாக்குவதற்கு யார் படைப்பது? அந்த இறைவன் படைக்கின்றான். மா கானலக்கும் அன் துன்பித்து ஷஜரஹா. அல்லாஹ் கேட்கிறான், இலாஹும் அல்லாஹ், இப்படி இருக்க
வானத்தை படைத்தது நான், பூமியை படைத்தது நான், உனக்கு மழையை இறக்குவது நான், இந்த மழையின் மூலமாக நீ சாப்பிடுவதற்குண்டான தாவரங்களை உணவுகளை உனக்கு பூமியிலிருந்து முளைப்பித்து கொடுப்பது நான். இப்படி இருக்க அயிலாஹும் அல்லாஹ், என்னை விட்டுவிட்டு வேறொருவருக்கு வழிபாடா, என்னை விட்டுவிட்டு வேறொருவருக்கு பூஜையா? அல்லாஹ் அக்பர். மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆற்றை வணங்குகிறார்கள். ஆறு தண்ணி ஓடுதல் ஆறு, அதை வணங்குகிறார்கள். கடலை வணங்குகிறார்கள், மேகத்தை வணங்குகிறார்கள், இந்த பூமியை வணங்குகிறார்கள், வானத்தை வணங்குகிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள், மனிதனை வணங்குகிறார்கள், இறந்தவனை வணங்குகிறார்கள், உயிராக உள்ளவனை வணங்குகிறார்கள், பறவையை வணங்குகிறார்கள், மிருகத்தை வணங்குகிறார்கள். தான் யார் என்பதை அறியாத வாயற்ற உயிரற்ற ஜீவராசிகளை வணங்குகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அயிலாஹும்ம அல்லாஹ், அயிலாஹும்ம அல்லாஹ், அல்லாஹ்வுடன் அந்த ஏக இறைவுடன் இவையெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு தகுதியானவையா? மனிதனே, நீ சிந்தித்து பார்க்க கூடாதா? வானத்தை படைத்தது நான் என்று சொல்கிறாய், பூமியை படைத்தது அந்த இறைவன் என்று சொல்கிறாய், சூரியனை படைத்தது அந்த இறைவன் என்று சொல்கிறாய், உனக்கு உணவளிக்க இந்த தாவர வர்க்கங்களை படைத்தது அந்த இறைவன் என்று சொல்கிறாய். அப்படி இருக்க அந்த இறைவனை விட்டுவிட்டு இன்னொருவருக்கா வழிபாடு? இன்னொருவருக்கு முன்பாணி தலை குனிகிறாய், இன்னொருவனுக்கு முன்பாணி தலை சாய்க்கிறாய், இன்னொருவரிடத்தில் நீ உனது நம்பிக்கையை வைக்கிறாய், உனது பாரத்தை சுமத்துகின்றாய், உனது அச்சத்தை வெளிப்படுத்துகிறாய், உனது ஆதரவை வெளிப்படுத்துகிறாய். அயிலாஹும்ம அல்லாஹ் பல்ஹும் கௌமி யாதிலூன். நீங்கள் எப்படி அநியாயம் செய்கிறீர்கள், எப்பேற்பட்ட மகத்தான அநீதி செய்கிறீர்கள். தந்தை இருக்க, தந்தை உயிருடன் இருக்க, தனது பெற்ற தந்தை உயிருடன் இருக்க, அந்த தந்தையை விட்டுவிட்டு பிள்ளை இன்னொருவரிடத்திலே சென்று அந்த தந்தையிடத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் எல்லா தேவைகளையும் அனுபவித்துக் கொண்டு இன்னொருவரிடத்திலே சென்று அத்தா, அப்பா, தந்தையே என்று சொன்னால் அந்த தந்தை எவ்வளவு வேதனைப்படுவார், அந்த தந்தையுடைய கோபம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். யோசித்து பாருங்கள். அந்த உயிருள்ள இறைவன், அந்த ஒப்பற்ற ஏக இறைவன் உயிருடன் இருக்கிறான். அவன் இறந்து விடவில்லை. அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நம்மை மறந்து விடவில்லை. அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மை அவன் அலட்சியப்படுத்தவில்லை. அந்த இறைவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவன் படைத்த உணவை, அவன் நமக்கு கொடுத்த உணவை, அவன் நமக்கு கொடுத்த இந்த கண்ணியத்தை அல்லாஹுவை தவிர, அந்த இறைவனை தவிர ஒரு படைப்பினத்துக்கு செய்யும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பல்ஹும் கௌமி யாதிலூன். மனிதனே, நீ மிகப்பெரிய நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே, மிகப்பெரிய அநீதி செய்கிறாயே, அக்கிரமம் செய்கிறாயே. அக்கிரமத்திலேயே, அநீதியிலேயே, அழிச்சாட்டியத்திலேயே மிகப்பெரிய அக்கிரமம், அநீதி, அழிச்சாட்டியம் என்ன தெரியுமா? வணக்க வழிபாடுகளை, பிரார்த்தனைகளை, நம்பிக்கைகளை அல்லாஹுவை தவிர, அந்த ஏக இறைவனை தவிர படைப்பினங்களுக்கு செய்கிறார்கள் அல்லவா மனிதர்கள். இதுதான் மிகப்பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காற்றை கொண்டு, மழையை கொண்டு, இந்த நிலநடுக்கங்களை கொண்டு, நோய் நொடிகளை கொண்டு, அச்சத்தை கொண்டு இறைவன் மக்களுக்கு சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறானே, அதற்கு காரணம் என்ன? மனிதன் செய்யக்கூடிய இந்த பயங்கரமான அநியாயத்தின் காரணமாக, அழிச்சாட்டியத்தின் காரணமாக, இந்த பெரிய பாவத்தின் காரணமாக. அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரா وجعل خلالها أنهارا وجعل لها رواسي وجعل بين البحرين حاجزا أإله مع الله بل أكثرهم لا يعلمون. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய இந்த பூமியை உறுதியாக நிற்க வைத்தவன் யார்? எல்லாருக்கும் தெரியும், பூமி உருண்டையா இருக்கு. இந்த பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாக உங்களுக்கு மாற்றியவன் யார்? தடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். கடலுடைய தண்ணீர் இந்த பூமிக்குள்ளார வராம அவன் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். சில சமயங்கள்ல அந்த தடுப்பை எடுத்தும் காட்டுகிறான். என்ன ஆகும் பாத்தீங்களா? இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு, குலுங்காமல் இருப்பதற்கு இந்த பூமியின் மீது அவன் மலைகளை, பெரிய பாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். சில சமயங்களிலே அந்த மலைக்கு கட்டளையிட்டு அது தனது பிடியை தளர்த்த கூறி நடுக்கத்தை ஏற்படுத்தியும் காட்டுகின்றான். وَجَعَلَ لَهَا رَوَاسِيَ وَجَعَلَ بَيْنَ الْبَحْرَيْنِ حَاجِزًا. பூமியினுடைய இந்த பக்கத்திலையும் கடல், இந்த பக்கத்திலையும் கடல், இந்த ரெண்டு கடலும் ஒன்றாக சேர்ந்து இந்த மனிதனை அழித்து விடாமல் தடையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அயிலாஹும்ம அல்லாஹ்,
இதை வேற யாராவது செஞ்சாங்களா? இதை வேறு யாராவது செய்தார்களா? நான் தானே செய்தேன். என்னை விட்டு இலாஹும்ம அல்லாஹ், என்னுடன் உனக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, நீ வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இன்னொருவர் என்னுடன் இருக்கிறார்களா? இலாஹும்ம அல்லாஹ். எப்படி? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். நீங்கள் ஏன் இதை அறிந்து கொள்வது கிடையாது? நீங்கள் ஏன் இதை சிந்திப்பது கிடையாது? இந்த பூமியை யார் இப்படி ஆக்கியது? இந்த பூமியிலே கடலை படைத்தது யார்? இந்த பூமியிலே மலையை படைத்தது யார்? இந்த பூமிக்கு இந்த ஸ்திரத்தன்மையை கொடுத்தது யார்? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம்? இறைவன் என்று சொல்லுவோம், கடவுள் என்று சொல்லுவோம், ஆண்டவன், அந்த தெய்வம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தெய்வத்தை விட்டுவிட்டு, அந்த ஆண்டவனை விட்டுவிட்டு படைப்பினங்களுக்கு வழிபாடுகளை செய்கிறார்களே, படைப்பினங்களை நம்புகிறார்களே, படைப்பினங்களுக்கு நேர்ச்சி செய்கிறார்களே. இறைவன் சொல்லுகின்றான், பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். மக்களில் அதிகமானவர்கள் அறிவில்லாத முட்டாள்களாகத்தான் இருக்கிறார்கள். அடுத்து கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ. கஷ்டத்திலே நீங்கள் சிக்கி தவிக்கும் போது, பிரச்சனையில் நீங்கள் உழன்று கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டு, ஆபத்துகள் ஏற்பட்டு, நீங்கள் திகைத்து நிற்கும் பொழுது, இறைவா, ஆண்டவனே, கடவுளே, என்னை காப்பாற்று என்று கூறும் பொழுது, அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய, அந்த சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பதில் கொடுப்பவன் யார்? யாருங்க பதில் கொடுக்கிறது? யார் பதில் கொடுப்பது? யாருங்க பதில் கொடுப்பது? அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா கேவலமான நிலைமை? இந்த முஸ்லிம் சமுதாயம், குர்ஆனை பெற்ற சமுதாயம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஷாஹுல் மீது நாயகம் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஷாஹுல் மீது நாயகம் பதில் சொல்லுவாங்க. கப்பல் வந்து கொண்டிருந்ததாம், அவர்கள் கூக்குரல் இட்டார்களாம், இங்கிருந்து கண்ணாடி சில்லு சென்று அந்த கப்பலில் உள்ளவர்களை காப்பாற்றியதாம். யா ரப்பல் ஆலமீன். யார் அல்லாஹ்? யார் இறைவன்? அல்லாஹ் கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ. நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்தவன் நான் என்று சொல்லுகிறான். யாரும் கிடையாது, எந்த சிலையும் கிடையாது, எந்த அவுலியாவும் கிடையாது, எந்த தனி மனிதனும் கிடையாது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அவன் யாராக இருந்தாலும் சரி, இறைவனை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கட்டும், இறைவனுக்கு வழிபாடுகள் செய்பவனாக இருக்கட்டும், அல்லது இறைவனே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகனாக இருக்கட்டும், அவனுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் உதவி செய்பவன் அந்த இறைவன் தான். இந்த உலகத்திலே அவன் அப்படித்தான் தனது கருணையை பொதுவாக்கி விட்டான். இந்த உலகத்திலே அவன் தன்னை வணங்குபவர்கள், தன்னை வணங்காதவர்கள், தன்னுடைய சொல்படி நடப்பவர்கள் அல்லது தனக்கு மாறு செய்பவர்கள் என்று பிரிப்பது கிடையாது. இந்த உலகத்தில் அவன் தனது கருணையை, அருளை பொதுவாக்கி விட்டான். கேட்கிறான், இந்த கஷ்டத்திலே இருக்கும் பொழுது உனக்கு பதிலளிப்பவன் யார்? ஒருவர் இறந்ததற்கு பிறகு அடுத்து உங்களை வாரிசாக ஆக்குகின்றானே, இந்த பூமியில் உங்களை அடுத்தடுத்து ஜெனரேஷனாக உருவாக்குகின்றானே, இந்த பூமியில் உங்களை கலீஃபாவாக பிரதிநிதிகளாக ஆக்கின்றானே, அவன் யார்? அவன் யார்? ஷாஹுல் மீது நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களா? அப்துல் காதர் ஜீலானியா? காஜா முஈனுத்தீன் சிஷ்தியா? முத்துப்பேட்டை வாப்பாவா? ஏர்வாடியில் அடங்கி இருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் ஷா வலியுல்லாஹுவா? யார்? உங்களை தாயின் வயிற்றிலிருந்து படைப்பவன் யார்? உங்களுக்கு மரணத்தை கொடுத்து, உங்களுடைய சந்ததிகளுக்கு வாழ்க்கையை கொடுத்து, எங்க கஷ்டப்பட்டு அவரை திரும்பி பார்க்குறீங்க? அவர் பயான் கேட்டுட்டு இருக்கிறாரு, நான் உங்களுக்கு பயான் செஞ்சுட்டு எந்திரிச்சு அவரை பார்க்குறீங்களே, எதுக்கு இந்த பயான்? இப்ப இவ்வளவுதான் இந்த பயான் உங்களுக்கு வேலை செய்தா? என்னங்க ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம சமுதாயத்துக்கு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிற தௌஹீதை பத்தி ஒரு சின்ன அசைவுல உங்களுடைய கவனங்கள் சிதறி போயிடுது. என்ன சமுதாயம் இது? கேவலமா இல்ல? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் நினைச்சா பயானே பண்ண வேணா, மூடி வச்சுட்டு போயிடலான்னு தோணுதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்ன ஈமான் இது? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. கஷ்டத்தில் சிக்கி துடிப்பவன், அவன் கூக்குரலிட்டு அழைக்கும் பொழுது, எனக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லையா என்று இறைஞ்சும் பொழுது, அவனுக்கு உதவி செய்பவன் யார்? அவனுக்கு கை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், இலாஹும்ம அல்லாஹ். இவற்றையெல்லாம் நான் செய்கிறேன், அந்த இறைவன் செய்கிறான் என்று ஒப்புக்கொள்கிறாய். அவனை விட்டுவிட்டு இன்னொருத்தனை நீ வணங்குகின்றாயா? இலாஹும்ம அல்லாஹ்.
அந்த வழிபாடுகளை, அந்த நம்பிக்கையை, அந்த பிரார்த்தனையை அவன் மீது நீ வைப்பதற்கு பதிலாக ஒரு கல்லின் மீது, ஒரு மண்ணின் மீது, ஒரு மரத்தின் மீது, ஒரு மனிதனின் மீது, ஒரு மிருகத்தின் மீது நீ வைக்கிறாயே. இலாஹும் அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவது, நீங்கள் நல்லுபதேசம் பெறுவது வெகு சொற்பம்தான். சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு வசனங்களை அந்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், அந்த இறைவன் நமக்கு ஓதி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட தனது பேராற்றலை அவன் சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். இலாஹும் அல்லாஹ், என்னை விட்டு விட்டு வழிபாடுகள் செய்வதற்கு நீ வேறு ஒருத்தரை தேடுகிறாயா? என்னை விட்டு விட்டு வழிபாடுகள் செய்வதற்கு நீ வேறொருத்தனை தேடுகிறாயா? உன்னை படைத்தது நான், உனக்கு உணவளித்தது நான், உனது கஷ்டத்தை உனக்கு உதவி செய்தது நான், குழந்தையாக இருந்தபோது உனக்கு உன்னுடைய தாயின் மடியிலே உனக்கு பாலை ஏற்படுத்தியது நான், நீ தாயின் வயிற்றிலே இருந்தபோது உனக்கு உணவு கொடுத்தது நான், உன்னை தாயின் வயிற்றிலிருந்து வெளியேற்றியது நான், உன்னுடைய தேவைகளுக்கு உதவி செய்தது நான். இப்படி நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கும் பொழுது இலாஹும் அல்லாஹ், இலாஹும் அல்லாஹ், இவற்றையெல்லாம் அல்லாஹ் செய்ததற்கு பிறகு, ஆனால் நேர்ச்சைகள் யாருக்கு? அவுலியாக்களுக்கு. அறுத்து பலியிடுவது யாருக்கு? அவுலியாக்களுக்கு. நம்பிக்கை யாரின் மீது? அவுலியாக்களின் மீது. அல்லாஹ் கேட்கிறான், இலாஹும் அல்லாஹ், அல்லாஹுடன் வேறொரு கடவுளா? அல்லாஹுடன் வேறொரு இறைவனா? அல்லாஹுடன் வேறொரு தெய்வமா? கலீலம் மா ததக்கரூன். நீங்கள் வெகு சொற்பமாகத்தான் நீங்கள் உபதேசம் பெறுகிறீர்கள், நல்லுணர்ச்சி நீங்கள் பெறுகிறீர்கள். அடுத்து கேட்கிறான், அம்மை யஹ்தீக்கும் ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர் வமன் யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி இலாஹும் மஅல்லாஹ் தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். நீங்கள் கடலிலே பயணம் செய்யும் போது அல்லது தரையிலே பயணம் செய்யும் பொழுது, அந்த இருள்களிலே நீங்கள் சிக்கும் பொழுது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் யார்? உங்களுக்கு பாதையை அமைத்து தந்தவன் யார்? இந்த பாதை நம்ம போட்டிருக்கோமா இல்லையா? இந்த பாதையை நமக்கு அமைத்து தந்தவன் யார்? இது மனுஷனா ஏற்படுத்திக்கிட்டதா? மலையிலே பாதையை ஏற்படுத்தினான், தரையிலே பாதையை ஏற்படுத்தினான், கடலிலே பாதையை ஏற்படுத்தினான், ஆகாயத்திலே பாதையை ஏற்படுத்தினான். இந்த பாதைகளை ஏற்படுத்தியவன் யார்? இந்த பாதைகளை ஏற்படுத்தியவன் யார்? நீங்க நினைக்கலாம் கப்பல் தானா அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, பிளைட் ஆகாயத்தில் அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை அன்பிற்குரியவர்களே, ஒரு கணக்கை வைத்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இறைவன் படைத்த அந்த நட்சத்திரத்தின் அந்த திசையின் கணக்கை கொண்டு அவர்கள் தங்களுடைய ஊரை அறிந்து அதற்கேற்ப அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் அங்கே சென்று சேர முடியும். அல்லாஹ் கேட்கிறான், இந்த அறிவை உனக்கு கொடுத்தது யார்? இந்த சிந்தனையை உனக்கு கொடுத்தது யார்? உனக்கு வழிகாட்டியது யார்? அடுத்து கேட்கிறான், மழை இறங்குவதற்கு முன்பதாக, தனது கருணை எனும் மழை வருவதற்கு முன்பதாக குளிர்ந்த காற்றை அனுப்புகிறான் அல்லவா? சொல்றோமா இல்லையா? ரொம்ப குளிர்ச்சியா காற்று இருக்குது, மழை வரும் போல் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், மழை தனது கருணை வருவதற்கு முன்பதாக குளிர்ந்த காற்றை நற்செய்தி சொல்பவதாக அனுப்பக்கூடியவன் யார்? இலாஹும் அல்லாஹ், இலாஹும் அல்லாஹ். இவற்றையெல்லாம் நான் செய்கிறேன், இவற்றையெல்லாம் நான் தான் செய்கிறேன் என்று நீ ஒப்புக்கொள்கிறாய். ஆனால் இலாஹும் அல்லாஹ், வழிபாடுகள் செய்வதற்கு இன்னொரு கடவுளா? வழிபாடுகள் செய்வதற்கு இன்னொரு தெய்வமா? அல்லது அவுலியாவா? மனிதனா? ஷேகா? இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். நீங்கள் இணை வைக்கக்கூடிய, எனக்கு சமமாக ஆக்கக்கூடிய என்னுடைய வழிபாடுகளை என் அல்லாதவர்களுக்கு செய்கிறீர்கள் அல்லவா? இவை அனைத்தையும் விட்டு நான் மிக உயர்ந்தவன். தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ்வை தவிர மக்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ இவர்களுக்கு இந்த சக்திகளில் எந்த சக்தியும் கிடையாது. அடுத்து கேட்கிறான், அம்மை யப்தவுல் ஹல்க். உன்னை ஆரம்பமாக படைத்தது யார்? உன்னை மரணத்தை உனக்கு மரணத்தை கொடுத்து மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பது யார்? வானத்திலிருந்து பூமியிலிருந்து உனக்கு உணவளிப்பது யார்? மழையை அல்லாஹ் இறக்குகிறான், அது பூமியிலே பெய்கிறது, தாவரங்கள் உற்பத்தி ஆகிறது, செடி கொடிகள் வளர்கின்றன, அதை கால்நடைகளும் சாப்பிடுகின்றன. மனிதன் தாவரங்களை சாப்பிடுகிறான், அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய கால்நடைகளையும் அவன் தனக்கு உணவாக உட்கொள்கின்றானே. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவளிப்பவன் யார்? அல்லாஹுடன் வேறொரு கடவுளா?
அல்லாஹ்வுடன் வேறொரு தெய்வமா? அல்லாஹ்வுடன் இன்னொரு வழிபாடு? அல்லாஹ்வை தவிர்த்து இன்னொருவருக்கா வழிபாடு? அல்லாஹ்வை தவிர்த்து இன்னொருவரிடத்தையா நேர்ச்சை? அல்லாஹ்வை தவிர்த்து இன்னொருவரின் மீதா நம்பிக்கை? யார் மீது வைத்தாலும் சரி, நீங்கள் ஒரு சிலையின் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, அல்லது ஒரு கபரின் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, அல்லாஹுவை தவிர யாரின் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, அது அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடிய காரியம். இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ் கடைசியாக கேட்கிறான், குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் செய்வது உண்மை என்றால், அல்லாஹுவை தவிர்த்து இந்த அவுலியாக்களும் வணங்கப்படலாம் என்பது உண்மை என்று சொன்னால், அவுலியாக்களை தவிர்த்து இந்த சிலைகள் வணங்கப்படுவது உண்மை என்று சொன்னால், அவுலியாக்களை தவிர்த்து மனிதர்கள் வணங்கப்படுவது உண்மை என்று சொன்னால், குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஷாஹுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வணங்குவது உண்மை என்று சொன்னால், அவர்களை வணங்கினால் கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? இறைவன் அதற்கு ஆதாரத்தை இறக்கி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆதாரத்தை சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ் ஆதாரத்தை சொல்லி இருக்கிறானா? அல்லது அல்லாஹ் தனது தூதரின் மூலமாக வழிகாட்டி இருக்கிறானா? குல் ஹாத்து புர்ஹானக்கும். இது யாருக்குள்ள அழைப்பு? யாரெல்லாம் அல்லாஹுவை தவிர பிறருக்கு வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொன்னாலும் சரி, அல்லது முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை என்றாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தவராக இருந்தாலும் சரி, அவர்களை நோக்கி அந்த ஏக இறைவன், யாரை படைத்தவன் பரிபாலிப்பவன் இறைவன் என்பதாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த இறைவன் கேட்கிறான், என்னை தவிர பிறரை நீ வணங்குவதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறாய்? குல் ஹாத்து புர்ஹானக்கும். உன்னுடைய ஆதாரத்தை கொண்டு வா, பார்ப்போம். உன்னுடைய ஆதாரத்தை கொண்டு வா, உன்னுடைய ஆதாரத்தை கொண்டு வா. இவர்கள் ஏதாவது படைத்தார்களா? அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஅன் வஹும் யுக்லகூன். அல்லாஹ் கேட்கிறான், என்னங்க நான் படைச்சது மாதிரி ஏதாவது இவங்க படைச்சு வச்சிருக்காங்களா? 7வது அத்தியாயத்தினுடைய 191வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க இப்படி செய்றீங்களே, ஷிர்க் செய்றீங்களே, வழிபாடுகளை என்னை விட்டு விட்டு பிறருக்கு செய்கிறீர்களே, என் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக அவுலியாக்கள் மூலமாக ஆகும். அவுலியாக்கள் நாடுனா அல்லாஹ்விடத்துல செஞ்சு கொடுத்துருவாங்க, இந்த சிலைகள் மூலமாக கிடைக்கலாம், இப்படி எல்லாம் நம்புறீங்களே மக்களே. அல்லாஹ் கேட்கிறான், அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஅன். என்னங்க எதையுமே இவர்கள் படைக்கவில்லைங்க. வஹும் யுக்லகூன். இவர்களோ படைக்கப்பட்டவர்கள். இப்படி இருக்க இதை எப்படி நீங்கள் எனக்கு சமமாக ஆக்குகிறீர்கள்? இதற்கு எப்படி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீர்கள்? வத்தகது மின் தூனிஹி ஆலிஹத்தன் லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன். அல்லாஹ்வை தவிர்த்து இவர்கள் யாருக்கெல்லாம் வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்கவில்லை, மாறாக அவர்களோ படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் 25வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், 16வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர எந்த இறைநேசர்களை இவர்கள் அழைக்கிறார்களோ லா யக்லுகூன ஷைஆ. அவர்கள் இது நாள் வரை எதையும் படைத்தது கிடையாது. வஹும் யுக்லகூன். அவர்களும் படைக்கப்பட்ட படைப்புகள். இன்னும் அல்லாஹ் எவ்வளவு திரும்ப உதாரணம் தெளிவா சொல்றான். 22வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனத்துல, யா அய்யுஹன் நாஸ் ضُرِبَ مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب وما قدر الله حق قدره. الله சொல்றான், அல்லாஹுவை தவிர்த்து, அந்த ஏக இறைவனை தவிர்த்து யாரையெல்லாம் நீங்க வணங்குறீங்களோ, அவங்க ஷாவுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கட்டும், அப்துல் காதர் ஜீலானியா இருக்கட்டும், அஜ்மீர் ஹாஜா முஈனுதீன் சிஸ்தியா இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டில் உள்ள எந்த அவுலியாவாக இருக்கட்டும், அல்லது வடநாட்டில் உள்ள அவுலியாவாக இருக்கட்டும், எந்த அவுலியாவாக இருக்கட்டும், அதே போல மற்றவர்கள் அல்லாஹுவை தவிர யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் வந்ததற்கு பிறகு அவங்க எல்லார்ட்டையும் நீங்க சொல்லுங்க, ஒரு ஈயை படைத்து காட்டுங்கள். என்னங்க, இறைவன் சவால் விடுகிறான். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சவால் விடுகிறான். உங்களை சோதித்து பார்க்க சொல்லுகிறான். உங்களை சோதித்து பார்க்க சொல்கிறான். உங்களுடைய அறிவுக்கு அவன் சோதனை தருகிறான். நீ சிந்தித்து பார். சிந்திக்கக்கூடிய மனிதனே, பகுத்தறிவு உள்ளவனே, தன்மானம் உள்ளவனே, சுயமரியாதை உள்ளவனே, சிந்தித்து செயல்படக்கூடியவனே, சிந்தித்து பார். என்னை தவிர யாரை நீ வணங்குகிறாயோ, அது ஷாகுல் அமீதா இருந்தாலும் சரி, அல்லது வேற யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து, தனியா வேணாம், என்னங்க
தனியா வேண்டாம், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஈ, என்னங்க, ஒரு ஈயை படைத்து காட்ட சொல்லுங்கள். அடுத்து என்ன தெரியுமா சொல்லலாம்? சீச்சி விட்டு ஒரு ஈயை படைப்பது இருக்கட்டும். தங்களுக்கு படைக்கப்படக்கூடிய அந்த பூஜை செய்யறதுக்கு வைக்கிறாங்கல்ல, அந்த சாப்பாடு, லட்டு, பூந்தி, கேசரி, வாழைப்பழம், ஹல்வா, அந்த உணவுகள் இருந்து ஒரு உணவை, ஒரு பருக்கையை ஈ எடுத்து சென்றாலும் அதை கூட இவைகளால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அந்த ஈ அவர்களுடைய உணவுகளிலிருந்து ஒன்றை எடுத்து சென்றால் தன்னுடைய உணவாயிற்று. ஒரு ஈ வந்து உட்காருது, ஒரு சின்ன பையன் கூட தன்னுடைய சாப்பாட்டுல ஈ உட்கார்ந்தா தட்டி விடுவான். விடுவானா விட மாட்டானா? நீங்கள் தெய்வம் என்று சொல்கிறீர்கள், கடவுள் என்று சொல்கிறீர்கள், எங்களை இரட்சிப்பவர் என்று சொல்கிறீர்கள், உங்களுடைய வழிபாடுகளை செய்கிறீர்கள், எங்களுடைய நன்மை தீமைகளை இவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், எங்களுடைய தேவைகளை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், இவர்களுடைய அருளால் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன? ஒரு ஈயை படைக்க முடியாது. இருக்கட்டும், ஈயை படைப்பது என்ன? அந்த ஈ தன்னுடைய உணவிலிருந்து ஒன்றை எடுத்து சென்றால் அதை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களையா பகுத்தறிவுள்ள மனிதர்களே நீங்கள் வணங்குகிறீர்கள்? கேவலம் இதை விட வேற எதுவாக இருக்க முடியும்? நீயும் புத்தி கெட்டவன். நீ யாரை வணங்குகிறாயோ அதுவும் பலவீனமானவி. இதை விட எவ்வளவு பெரிய, இதை விட ஒரு அத்தாட்சி தேவையா? அல்லாஹ்வுடைய வல்லமை அந்த ஏக இறைவன் ஒருவன் தான் வணங்க தகுதியானவன், வணங்க தகுதியானவன் என்பதற்கு இதை விட ஒரு ஆதாரம் தேவையா? அல்லாஹ் சொல்கிறான், ஒமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், இவர்கள் இறந்ததற்கு பிறகு எப்போது இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பலவீனமான இந்த மனிதன், ஆனா இவன் என்ன செய்றான்? தர்க்கம் செய்கிறான், என்னிடத்திலே வாதிடுகிறான், என்னிடத்திலே போட்டி போடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆখিরা, இவர்களுடைய அறிவு மறுமையை பற்றி, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி இவர்களுடைய அறிவு ஒரு சூனியமாகத்தான் இருக்கிறது. என்ன சொல்றாங்க? மறுமையா? அது என்னங்க? அது மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையா? அது என்னங்க? அது ஒரு கேள்வி கணக்கா? ஒரு விசாரணையா? என்னங்க அது? இன்றைக்கு மாற்றார்கள் தான் ஒரு காலத்தில் அப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம் பாய்மார்கள்ல கூட அப்படி சொல்றதுக்கு வந்துட்டாங்க. பார்த்துக்கலாம், இப்ப இருக்கிற வரைக்கும் சம்பாரி, ஹராமாவது ஹலாலாவது, அடுத்த வீட்டு சொத்தாவது, பக்கத்து வீட்டுக்காரன் சொத்தாவது, அமுக்கு எவ்வளவு முடியுமோ. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறருடைய சொத்தை அபகரிப்பவன் நாளை மறுமை நாளிலே 7 பூமியிலிருந்து அந்த அளவு நிலத்தை கழுத்திலே தொங்கவிடப்பட்டவனாக வருவான். எப்படிங்க? ஒரு ஜான் நிலத்தை, தனது சகோதரன் நிலத்தை அபகரித்துக் கொண்டால் நாளைக்கு மறுமையில 7 பூமியிலிருந்து அந்த நிலத்தின் அளவு வளையமாக மாற்றப்பட்டு அவனது கழுத்திலே போடப்பட்டு இழுத்து கொண்டு வரப்படுவான். சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியா? வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தஆலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன். யார் வியாபாரம் செய்யும் பொழுது, மக்களுக்கு அளந்து கொடுக்கும் பொழுது, அல்லது மக்களுக்கு நிறுத்து கொடுக்கும் பொழுதோ குறைவு செய்கிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு நாசம். அவன் தொழுகையாளியாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கு சென்றவனாக இருக்கட்டும், அவன் யாராக இருக்கட்டும், அவனுக்கு நாசம். இஸ்லாம் இறை நம்பிக்கையை மட்டும் போதிக்கவில்லை, மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை போதிக்கிறது, மனிதனுக்கு வாழ்க்கையிலே நீதத்தை போதிக்கிறது, மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறது. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? எப்படிப்பட்ட ஒழுக்க சீர்கேடுகள்! அந்த இறைவனை நம்பாத காரணத்தால், அந்த அல்லாஹுவை நம்பாத காரணத்தால் என்ன ஆயிப்போச்சுங்க? இது சமுதாயம் இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு? எப்படி ஆயிப்போச்சு? விபச்சாரம், ஜினா, மோச, கேவலம். தனது சகோதரிக்கு விரும்பாததை, தனது தாய்க்கு விரும்பாததை, தன்னுடைய மகனுக்கு விரும்பாததை பார்க்கிறோமா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளின் கற்புக்கு அங்கே பாதுகாப்பு கிடையாது. பணியிடங்களிலே வேலை செய்யக்கூடிய அப்பாவி பெண்களுக்கு அவர்களுடைய கற்புக்கு அங்கே பாதுகாப்பு கிடையாது. சமுதாயம் எப்படி போயிருச்சுங்க?
ஒரு பெண் தனிமையிலே சென்று விட்டால் அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கு அங்கே யாரும் இல்லை என்று சொன்னால், சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடலாம் என்று இருந்தால், மிருகங்களாக இந்த மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையாங்க? தமிழ்நாட்டுடைய தலைப்புச் செய்திகள் என்ன? உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்னை விட அதிகமாக நீங்க பேப்பர் படிக்கிறவங்க, புத்தகம் படிக்கிறவங்க, நான் எப்பயாவது படிக்கிறேன், எடுத்து பாருங்கள். என்ன நினைக்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு போக அப்பாவி சிறுமிகள்ங்க, 13-14 வயசு சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கண்டம் துண்டமாக வெட்டி எறியப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் வருமா வராதா? அந்த ரப்பு கோபப்படுவானா இல்லையா? அவன் காஃபிரா முஸ்லிமானு பார்க்க மாட்டான். பாதிக்கப்பட்டவன் அவன் ஒரு கூக்குரல் இட்டால் அவனுடைய அழைப்பை அந்த இறைவன் செவிமடுப்பான். இதை தன் மீது சத்தியமாக ஆக்கி கொண்டான். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்பாவி மக்களை எப்படி நடத்துகிறார்கள், எப்படி அநியாயத்தை இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்பவன் அல்லது காஃபிராக இருந்தாலும் சரி, அநீதி இழைக்கப்பட்டவனின் சார்பாக அந்த இறைவன் நிச்சயமாக ஒரு நேரத்திலே பழி தீர்த்தே ஆவான். பார்க்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி எத்துணை கொலை வேண்டுமானாலும் செய்யலாம், எத்துணை பேருடைய கற்பை வேண்டுமானாலும் சூறையாடலாம். ஒருவனை கொலை செய்வது உலக மக்களை கொலை செய்வது போன்று, ஒரு உயிரை பாதுகாப்பது உலக மக்களை பாதுகாப்பது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவன் சொல்லுகின்றான், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பாதுகாத்த உயிரை நீங்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள். ஆகவேதான் சொல்லுகின்றோம், யார் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு தீவிரவாதத்திலே ஈடுபடுகின்றார்களோ, பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றார்களோ, பொதுமக்களுக்கு அச்சுறுத்துகின்றார்களோ, அநியாயமாக பொதுமக்களை கொல்லுகின்றார்களோ, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் இஸ்லாமிய வழிகாட்டலின்படி செயல்படுபவர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இல்லை, அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்திலே செல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிம்மதியாக பாதுகாப்போடு ஒப்பந்தம் செய்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையிலே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒப்பந்தம் செய்து கொண்டு நிம்மதியாக ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே ஒரு முஸ்லிம், யாருங்க? ஒரு முஸ்லிம், யார் அவன்? 5 வேளை தொழுகிறவனாக இருக்கட்டும், ஜகாத்து கொடுத்தவனாக இருக்கட்டும், ஹஜ் செய்தவனாக இருக்கட்டும், தினைக்கும் காசுகளை அள்ளி இறைப்பவனாக இருக்கட்டும், நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டியவனாக இருக்கட்டும், இவன் நல்லா கேட்டுக்கிறீங்களா இல்லையா? கேக்குறீங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் வைத்துக் கொள்ளுங்க, இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவர் ஒரே நாட்டில் பாதுகாப்போட நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இவருடைய உறவினர் யாரையும் கொல்லாமல், அப்படி கொன்னா கூட அரசாங்கத்தில் எடுத்துட்டு போன அதனுடைய சட்டத்தை, இவர் தானா கொல்றதுக்கு அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில அந்த ஒரு காஃபிரை, முஸ்லிம் அல்லாதவரை கொன்று விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. 500 வருடங்கள் தூரத்தில் இருந்தால் கூட சொர்க்கத்தின் வாடையை நுகரலாம். யாருங்க? மன் கத்தல முஆஹிதன் லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா. யார் ஒப்பந்தம் செய்து வாழும் பொழுது பிற மதத்தவரை கொல்லுகின்றானோ அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள். உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது, உயிர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இன்று எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு 50 ரூபாய்க்கு கொலை நடக்கிறது, ஒரு அற்ப ஆசைக்காக வேண்டி கொலை நடக்கிறது. எத்துணை விதமான கொலைகள், எத்துணை விதமான கற்பழிப்புகள். இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமா இறங்காதா? இவையெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? அந்த ஏக இறைவன் அல்லாஹுவை அறியாத காரணத்தால். நாளை மறுமையிலே நமக்கு ஒரு தீர்ப்பு நாள் இருக்கிறது. அங்கே நம்முடைய செயல்களுக்கு தக்க கூலி கொடுக்கப்படும். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. வட்டி வாங்குபவன், விபச்சாரம் செய்பவன், வரதட்சணை வாங்கக்கூடியவன், அநீதி இழைக்கக்கூடியவன், பொய் பேசக்கூடியவன், மோசடி செய்யக்கூடியவன், துரோகம் செய்யக்கூடியவன், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு எவ்வளவுங்க? எவ்வளவு? அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதையும் மறுமையிலே பார்த்துக் கொள்வீர்கள். அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும் அதனுடைய தண்டனையும் மறுமையிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். 100 கொலை செஞ்சிடலாம் இந்த உலகத்துல, சட்டத்திலிருந்து தப்பித்து விடலாம், கொலையே
செய்யவில்லை என்று. ஆனால் மறுமையில் அல்லாஹ்வின் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது, அந்த ரப்புடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. உச்சி முடிகளை உள்ளங்கால்களை பிடித்து நரக நெருப்பிலே வீசி எறிவான் அந்த ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு தலைவராக இருக்கலாம், இன்னைக்கு தளபதியாக இருக்கலாம், இன்னைக்கு அரசனாக இருக்கலாம், இன்னைக்கு அதிகாரியாக இருக்கலாம், கோட்டு சூட்டு போட்டு இன்னைக்கு மிடுக்காக நடக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே, அவனுடைய முன்னிலையிலே அல்லாஹு அக்பர், ஃபயுரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், நீ வரும் பொழுதே உனது நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் குற்றவாளி என்பதாக, கொலைகாரன், விபச்சாரி, பிறரின் சொத்துக்கு மோசடி செய்தவன், அநியாயம் செய்தவன், அட்டுழியங்கள் செய்தவன் என்பதாக அவனது நெற்றியிலே எழுதப்பட்டு வரும். கையிலே ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருக்கும், நான் ஒரு மோசடிக்காரன் என்பதாக. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே குல் சீரு ஃபில் அர்தி, இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், பூமியிலே நீங்கள் சுற்றி பாருங்கள். ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், இந்த பாவிகளின் முடிவு எப்படி ஆனது என்பதாக அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். வலா தஹ்ஸன் அலைஹிம், இவர்கள் மீது நீங்கள் துக்கப்படாதீர்கள். வலா தகுன் ஃபீ தைகி மிம்மா யம்குரூன், இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியால் நீங்கள் மன நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள். அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்? நபிக்கு சொல்லுகின்றான். அந்த நபியின் பணியை செய்யக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறான். என்ன சூழ்ச்சி செய்றாங்க பாத்தீங்களா? எப்படிப்பட்ட சூழ்ச்சி? ஏகத்துவ பிரச்சாரம் நடக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை அழைக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்படக்கூடாது. நாங்க என்னங்க சொன்னோம்? இவ்வளவு நேரம் பயன் பண்ணோமே, என்ன சொன்னோம்? இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹுவை வணங்குவோம். உங்களுடைய கடவுள் எங்களுடைய கடவுள், உங்களுடைய இறைவன் எங்களுடைய இறைவன், அந்த அல்லாஹுவை வழிபட்டு அவனுடைய அன்பை அடைவோம். அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு என்ன கண்ணியமோ அதை கொடுப்போம். இதை தவிர வேறு வார்த்தையை உபயோகித்தோமா? இதை தவிர வேறு எதையாவது சொன்னோமா? அன்பிற்குரியவர்களே, இந்த அழைப்பை பிடிக்காத காரணத்தால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இதே குர்ஆனிலே சூரத்து ஸுஹ்ருஃபை எடுத்து படித்து பாருங்கள், ஷூராவை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அல்லாஹுக்கு வழிபாடு செய்யாதவர்கள், அல்லாஹுவை வணங்காத மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இறைவன் ஒருவன் தான், அவனை தான் வணங்க வேண்டும், அவன்தான் எல்லாவற்றுக்கும் மிகைத்தவன் என்று சொல்லப்பட்டால் அவர்களது முகங்கள் எல்லாம் சுருங்கிவிடும். அல்லாவோட சேர்த்து அவுலியாக்களும் சொல்லப்பட்டால், அல்லாஹ்க்கு அதிகாரம் இருக்கு, அவுலியாக்களுக்கு அதிகாரம் இருக்கு, அல்லாஹ்வாலையும் செய்ய முடியும், அவுலியாவாலையும் செய்ய முடியும், அல்லாஹ்ட்டையும் கேட்கலாம், அவுலியாட்டையும் கேட்கலாம் என்று சொல்லப்பட்டா இதாகும் நம்பாளுங்க இவரு, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்க இவரு, ரொம்ப சந்தோஷமாகி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரப்பை அழைக்கப்பட்டால் இவர்கள் வெறுப்படைகிறார்கள், ரப்பை விட்டு விட்டு பிறரை அழைக்கப்பட்டால் சந்தோஷப்படுகிறார்கள். அதே நிலைமை தாங்க இன்னைக்கு, அதே நிலைமைதான். இதே இடத்துல வாங்க ஷாஹுல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுவோம், அவர்களுடைய மௌலூது ஓதுவோம்னு சொன்னா இந்த ஊர்ல உள்ள எல்லாருடைய வீட்டு வாசலும் திறக்கப்பட்டு போயிடும். எவ்வளவு வேண்டுமானாலும் காசு வாங்கிக்கங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் சந்தா வாங்கிக்கங்க, என்ன வேண்டுமானாலும் ஆக்கி கொடுப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை சொல்லுகின்றோம், எந்த கூலியும் கேட்காமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இந்த மக்கள் உங்களிடத்திலிருந்து கேட்கவில்லை. அல்லாஹுவை அழைப்பதற்காக எப்படிப்பட்ட சூழ்ச்சி? இங்கே நடத்தக்கூடாது, அங்க நடத்தக்கூடாது, இத்தனை மணிக்கு நடத்தக்கூடாது, அத்தனை மணிக்கு நடத்தக்கூடாது. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், இதே சோதனைகள் தான் இறை தூதர்களுக்கு ஏற்பட்டது. வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகு ஃபீ தைகி மிம்மா யம்குரூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையிறதுக்கு, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு ரொம்ப லேசான வழி. காசு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, பெரிய சிரமம் தேவையில்லை. 2 ரக்காத்து தொழுது உங்களுடைய பிரச்சனையை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டு தீர்த்து கொள்ளலாம். என்ன இன்னைக்கு அது விட்டதனால, அது தெரியாததுனால, அல்லது தெரிந்து ஷைத்தானால் அது மறக்கடிக்கப்பட்ட காரணத்தால் எத்துணை விதமான பாத்திகாக்கள், எத்துணை விதமான பாத்திகாக்கள், பூரியா பாத்தியா. இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா இந்த சமுதாய மக்கள் இஸ்லாமிய மாதங்களை அதனுடைய அரபு பெயர்களை கொண்டு சொன்னால் தெரியாது. ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் ஆஹிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உக்ரா, அரபு பெயர்களை கொண்டு சொன்னால் தெரியாது. எப்படி தெரியுமா சொல்லணும் இவங்களுக்கு? இது ரசூல்லா மாசம்,
இது அப்துல் காதர் ஜிலானி மாசம், இது மொய்தீன் ஆண்டவர் மௌலூது மாசம், இது ஷாகுல் ஹமீது ஆண்டவர் மௌலூது மாசம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சமுதாய மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹுவை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்நாளை, அல்லாஹுவை துதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்நாளை, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து சுஜூது செய்து சிரமணிந்து ருக்கு செய்து அவனுடைய குர்ஆனை ஓதி அவனை திக்ர் செய்து அவனுக்காக நேர்ச்சைகளை செய்து அவனுக்காக அறுத்து பலியிட்டு அவனுடைய அன்பை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த மாதங்களை, அவனுடைய அன்பை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த காலங்களை யாருக்கு நீங்கள் பங்கிட்டுக் கொடுக்கிறீர்கள்? உங்களுக்கு மக்கா வாழ்ந்த முஷ்ரிக்குகளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? இப்படித்தான் பங்கு போடுவாங்க அவங்களும். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள் சமுதாய மக்களே. நமக்கு மத்தியில் உள்ள இஸ்லாமிய ஒற்றுமையை நிலைநிறுத்துவோம். அல்லாஹ்வுடைய புத்தகத்தின் பக்கம் வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையின் பக்கம் வருவோம். சஹாபாக்களின் பக்கம் வருவோம். நமக்கு நல்வழி காட்டிய அந்த சஹாபாக்களுடைய மாணவர்கள், தாபிஈன்கள், இமாம்களின் பக்கம் வருவோம். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த இமாம்கள் தர்கா வழிபாடை ஆதரித்திருக்கிறார்கள்? எந்த இமாம்கள் உங்களுக்கு அவுலியாக்களுக்கு வழிபாடு செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த இமாம்கள் உங்களுக்கு பூரியா ஃபாத்தியா ஓத கற்றுக் கொடுத்தார்கள்? எந்த இமாம்கள் உங்களுக்கு சுபஹான மௌலிதை கற்றுக் கொடுத்தார்கள்? முஹியத்தீன் மௌலிதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஷாகுல் ஹமீது மௌலிதை எந்த இமாம்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கற்றுக் கொடுத்தார்களா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கற்றுக் கொடுத்தார்களா? அல்லது இந்த ஊர்வாசிகள் நீங்கள் பின்பற்றுகிறீர்களே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்களா? எங்கிருந்து இது வந்தது? யார் இதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஏன் நீங்கள் இதை சிந்திப்பது கிடையாது? குர்ஆனில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே செய்திருக்கிறார்களா? அவர்களுடைய சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? சஹாபாக்கள் ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு சென்று ரசூலுல்லாஹ் எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தாங்க, ரசூலுல்லாஹ் உங்களை நம்பி வந்துட்டோம், எங்களை கைவிட்டாதீங்கன்னு சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹுவை விடவா இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரத்தை பெற்று விட்டார்கள்? யா ரப்பல் ஆலமீன். என்ன இது? அல்லாஹ் தனக்கு ஏஜென்ட்டுகளாக, குட்டி கடவுள்களாக இவர்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்து விட்டானா? புரியவில்லையே. எங்கிருந்து இந்த அனாச்சாரங்கள் உருவாகியது? யார் இதை ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ் அக்பர். இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்களிலே குர்ஆனையும் ஹதீஸையும் பெற்ற அந்த சஹாபாக்கள், அந்த தாபிஈன்கள், அவர்களுடைய மாணவர்களிடத்திலே இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். என் சமுதாய மக்களே, என் அன்பிற்குரியவர்களே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வணக்கத்திற்குரிய வல்லமை மிக்க அந்த இறைவன் சொல்லுகின்றான், என்னிடத்திலே கேளுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக கேட்டு அவன் கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அவனுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹதீஸ் குதுசி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யா இபாதி யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா ஸஈதின் வாஹித் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல வாஹிதின் மின்ஹும் மஸ்அலதஹு فأعطيت كل واحد منهم مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا أدخل البحر. அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, உங்களுடைய முன்னோர்களிலிருந்து பின்னோர் வரை, உங்களுடைய மனிதர்களிலிருந்து ஜின்கள் வரை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே மைதானத்தில் ஒன்று கூடி என்னிடத்திலே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் தங்கு தடையில்லாமல் அவர்களுடைய ஆசை முடிய என்னிடத்திலே கேட்டுவிட்டு, அல்ல கேட்டுக்குங்க, எப்படி சொல்றார்? அவர்களுடைய ஆசை தீர எல்லாவற்றையும் இடத்திலே கேட்டு அவர்கள் கேட்டதையெல்லாம் நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டாலும், கொடுத்து விடுகிறேன். அப்படி கொடுத்து விட்டாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய கஜானாவில் என்ன குறைவு ஏற்படும் தெரியுமா? ஒரு ஊசியை, எப்படி சொல்ற, ஒரு ஊசியை ஒரு கடலில் நுழைக்கப்பட்டால் அந்த ஊசியின் நுனி கடலின் நீரிலிருந்து எவ்வளவு குறைக்குமோ அவ்வளவுதான். ஏதாவது குறைக்குமா? கடல் நீரிலிருந்து ஊசியின் நுனி ஒரு அளவை குறைக்குமா? சிந்தனையாளர்களே சொல்லுங்கள், குறைக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படித்தான். அப்படிப்பட்ட தயாளமிக்க அந்த இறைவன் என்னை புகழ்ந்து கேளுங்கள், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை சொல்லி அவனிடத்திலே கேளுங்கள் என்று சொல்கிறான்.
உங்களுக்கு செல்வம் தேவையா? யா முகுனி, செல்வத்தை கொடுப்பவனே எனக்கு செல்வத்தை கொடு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா வஹாப், வாரி வாரி வழங்கக்கூடியவனே எனக்கு ஒரு ஆட்சியை கொடு என்பதாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவுலியாக்களிடத்தில் கேட்கவில்லை. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், கஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டேன், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே எனக்கு நிவாரணத்தை கொடு. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் எந்த அவுலியாக்களிடத்திலும் செல்லவில்லை. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், தப்பு செய்து விட்டேன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். மரியமை பார்க்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உணவு தருகிறான். எங்கிருந்து வருகிறது? மரியமிடத்தில் கேட்கிறார்கள், நான் உனக்கு உணவை கொண்டு வருவதற்கு முன்பதாக இந்த உணவை உனக்கு யார் கொண்டு வந்தார்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்கள் மீது அவனுடைய கருணையை, விசேஷமான அருளை இறக்குவானாக. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதா மின் இந்தில்லாஹ், இந்த உணவு யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அப்பொழுது ஜக்கரியா நபி துஆ செய்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார்கிட்ட கேட்டாங்க? நபி குழந்தை யார்கிட்ட கேட்டாங்க? ஒரு நபி குழந்தையை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயமே குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இன்று நீங்கள் யாரிடத்திலே குழந்தையை கேட்கிறீர்கள்? அவுலியாக்களிடத்திலே குழந்தையை கேட்கிறீர்கள். நபி சுலைமான் அல்லாஹ்விடத்திலே ஆட்சியை கேட்டார்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை, கண்ணியத்தை, செல்வத்தை அவுலியாக்களிடத்திலே கேட்கிறீர்கள். நபி அய்யூப் தனது நோயை அல்லாஹ்விடத்திலே நீக்க கோரினார்கள். நீங்கள் அவுலியாக்களிடத்திலே நீக்க கோருகிறீர்கள். நபி யூனுஸ் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ்விடத்திலே கோருகிறார்கள். நீங்கள் யாரிடத்திலே செல்கிறீர்கள்? அவுலியாக்களிடத்திலே செல்கிறீர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலே கேட்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே. அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சிரமப்படுத்தப்பட்டார்கள். யாரிடத்திலே கூறினார்கள்? அல்லாஹும்ம அன்த ரப்புல் முஸ்ததஅஃபீன், யா அல்லாஹ் பலவீனமானவர்களின் இறைவனே, அன்த ரப்பி, நீதான் என் இறைவன், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். நமக்கு யாருங்க ரப்பு? யாரு ரப்பு? யாரு? அல்லாஹ். யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அந்த அல்லாஹ்விடத்திலே. யாரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும்? அந்த அல்லாஹ்விடத்திலே. அவன் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், நீ அல்லாஹ்வை நம்பிட்டினா அந்த அல்லாஹ் உனக்கு போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக இல்லையா? அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், இத்தனை குட்டி குட்டி அவுலியாக்கள் சிறந்தவர்களா அல்லது ஒரே அல்லாஹ் சிறந்தவனா? அடக்கி ஆளக்கூடிய அந்த ஓர் இறைவன் சிறந்தவனா? எத்தனை பேர்கிட்ட போறாங்க. இங்க முடியலையா? நாகூர்ல சரியா வரலையா? ஏர்வாடிக்கு போ. இங்கேயும் சரியா வரலையா? ட்ரெயினை புக் பண்ணி நேரா அஜ்மீருக்கு போ. அங்கேயும் சரியா வரலையா? டெல்லிக்கு போ. இப்படி சுத்தி கொண்டு அழைகிறார்களே. அல்லாஹ் கேட்கிறான், ஒரே அல்லாஹ்விடத்துல வந்துரு, எல்லாமே உனக்கு தீர்ந்து போய்டும். அர்பாபுன் கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அந்த அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு, நம்முடைய கோரிக்கைகளை செவிமடுப்பதற்கு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். இந்த தெளிவான மார்க்கத்திற்கு பிறகு வழிகேட்டை நாம் விலைக்கு வாங்க வேண்டாம். இந்த கல்விக்கு பிறகு நாம் அறியாமை விலைக்கு வாங்க வேண்டாம். சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க காத்திருக்க அந்த சொர்க்கத்தை விற்றுவிட்டு நரகத்தை விலைக்கு வாங்க வேண்டாம். அல்லாஹ் நம்முடைய அன்பை அவனுடைய வழிபாடுகளின் மூலம் கொடுக்க நமக்கு காத்திருக்க அந்த அன்பை விட்டுவிட்டு அவனுக்கு இணை வைத்து அவனுடைய கோபத்தை நாம் விலைக்கு வாங்க வேண்டாம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அன்பிற்குரியவர்களே, மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், சிந்திக்க சொல்லுங்கள், இந்த குர்ஆனை படியுங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை படியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர் வழி காட்டுவானாக.
என்னுடைய வார்த்தையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானாக. நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்று நடப்போமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய நேரான வழியில் நடப்போமாக. அந்த நேரான வழியிலே நடந்து அல்லாஹ்விடத்திலே அன்பை பெற்ற உத்தம சஹாபாக்கள், நல்லோர்கள், இறை நேசர்கள் அவர்களுடைய பாதையிலே சென்று அந்த அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைவோமாக. யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தை நீ எங்களுக்கு தா, உன்னுடைய பயத்தை நீ எங்களுக்கு தா, பாவத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக்கொள், சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல அமல்களை எங்களுக்கு தா, நரக நெருப்பிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான இறை அச்சத்தை தா. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை சரிபடுத்து, எங்களுடைய ஒழுக்கத்தை நீ சீர்படுத்து, எங்களுடைய இறை நம்பிக்கையை சீர்படுத்து, எங்களுடைய இம்மை மறுமையின் பிரச்சனைகளை நீ சீர்படுத்து, எங்களுக்கு பாதுகாப்பை கொடு, எங்களுடைய உயிர் பொருளுக்கு, எங்களுடைய உடைமைகளுக்கு நீ பாதுகாப்பை கொடு, எங்களுக்கு மத்தியிலே சுமூகமான, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையான, எங்களுக்கு மத்தியிலே அன்பான ஒழுக்கமான சூழ்நிலையை நீ ஏற்படுத்து. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் வேண்டுகின்றோம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஅஃபி அன்னி வ அன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.